ஹலோ, வெல்கம் டு நிலாஸ் வர்ஸ். ஸோ இன்னைக்கு நான் ஜிம் போயிட்டு வந்துட்டு என்ன குக் பண்ண போகிறேன், என்ன சாப்பிட போகிறேன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஹலோ, என்னோட சேனலில் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் நிலா மாத்திரி அண்ட் என்னோட சேனல் பேர் நிலாஸ் வர்ஸ். ஸோ இதில் போடுற வ்ளாக்ஸ்க்கெலாம் நான் வைக்கிற பேர் வேர்ஸ் 1 வேர்ஸ் 2 அந்த மாதிரி ஆர்டரில் நேம் வச்சிட்ருக்கேன். அண்ட் என்னோட வ்ளாக்ஸில் ஸ்மால் பார்ட் ஆஃப் மை லைஃப்பை முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்ட்டாக ரியலாக என்ன பண்ணணும் அதை அப்படியே காமிக்கிறது தான் என்னோட பிளான். இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு இட் இஸ் ஆஃப்டர்நூன் டைம் ஐ எம் ஷோயிங் த வீடியோ. ஸோ மார்னிங் எந்திரிச்சு சாப்பிட்டு யூஸ்வலாக நான் டெய்லியும் ஜிம் போவேன். ஸோ ஜிம் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணோம். எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஜிம் போயிட்டு வரவே லேட் ஆகிடுச்சு. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 12:30. ஸோ குவிக்காக ஈஸியாக அட் த சேம் டைம் ஹெல்த்தியாக பேலன்ஸ் மீலாக ஒரு ரெசிபி பண்ணணுன்னு நினச்சேன். அண்ட் அந்த ரெசிபியை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய சேனல் பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னா ஒரு குட்டி லைக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இருக்கும். மேபி ஒரு ஃபிட்னஸ் மோட்டிவேஷன் ஆர் ஃபிட்னஸ் டவுட் பற்றினதாக இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை கலெக்ட் பண்ணி அது ஒவ்வொரு ஷார்ட்ஸாக வந்து நான் ஆன் டே டு டே பேசிஸில் போடுவேன். அதை தவிர விளாக்ஸோட ரீகேப் அந்த மாதிரியும் போடுவேன். பட் என்னோடய ஃபுல் கண்டென்ட் விளாக் இது வரைக்கும் இருந்தது பார்ட் ஆஃப் மை லைஃப் ஸ்டைலாக தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்கும். மேபி ஐ மைட் இன்க்ளூட் ஃபிட்னஸ் திங்ஸ் ஆல்சோ இன் தட். அண்ட் ஐ ஆம் ஸ்பெஷலி ஃபோக்கஸிங் ஆன் விமன் பேஸ்ட் ஃபிட்னஸ். ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஃபிட்னஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குது, இல்லை இது மித்தா, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எனி பார்ட் ஆஃப் லைஃப் டைமில் நீங்கள் வந்து மேபி ஒரு அத்லெட்டிக்காக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கலாம், நீங்கள் மேபி அபோவ் 40s இருக்கலாம், நீங்கள் மேபி உங்கள் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இல்லைனாலும் நான் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதில் போயிட்டு அனானிமஸாக, அதாவது உங்கள் பேர், உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்காம உங்கள் ஃபிட்னஸ் டவுட்டை மட்டும் கூட நீங்கள் போடலாம். இல்லை ஃபிட்னஸ் ரிலேட்டட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது, நிறையா பேர் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னா நான் அதை எல்லாருக்கும் வந்து உங்கள் பேரை வெளியில் சொல்லாமல் அதை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பிகினராக இருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு. சில பேர் பயத்தினால ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. சில பேர் சில டவுட்ஸ்னால, சில பேர் எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் ஷைனஸ்னால கூட ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ உங்கள் ஸ்டோரியை, ரியல் லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணும்போது யாரோ ஒருத்தருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணும். அண்ட் அவங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காகவே நான் ஸ்டார்ட் பண்ண சீரீஸ் பேர் தான் ரியல் லைஃப் ஃபிட்னஸ் டாக்ஸ் பை நிலா. இன்ஸ்டாகிராம்லேயும் நான் அதை போடுறேன், யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையுமே வந்து நான் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கான்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணுற சிம்பிள் லன்ச் என்னென்னா, சிக்கன் அண்ட் வெஜிடபிள் மிக்ஸ்ட் ரைஸ். ரெட் ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு சுகர் அண்ட் மைதா கட் பண்ணி சாப்பிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெட் ரைஸில் கிளைசீமிக் லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மினால நான் ரெட் ரைஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான கேரட், பீன்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோ இதெல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு குக்கிங்க்கு தேவையான விஷயம்லாம் கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கடகடன் குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட்றதை விட இந்த மாதிரி குவிக்காக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கன் வந்து ஃப்ரீசரில் இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு நல்லா அந்த ஐஸ்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் நீட்டாக வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் தண்ணியிலேயே அப்படியே ஊற வச்சுட்டேன். ஸோ தட் அது ஈஸியாக இருக்கும் குக் பண்ணும்போது. அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி வந்து ரெட் ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெட் ரைஸோட வாட்டர் ரெக்குவயர்மெண்ட்டும் சேம் தான். லைக் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து 2 பேருக்கு சமைக்கிறது, எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும். அதனால் நான் 1 கப் ஃபுல் ரைஸ் எடுத்திருக்கேன். பட் யூஸ்வலாகவே நான் வந்து என்னோடய ரைஸ் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஏன்னா போடுற மற்ற சிக்கன், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நிறையா போட்டு பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபைபர் கண்டென்ட், எக்ஸ்ட்ரா விட்டமின்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ரைஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னால நமக்கு இந்த அளவுக்கே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல்லை எனக்கு இந்த ரெட் ரைஸ்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணியும் சேம் இது பண்ணலாம். நான் வந்து ரெட் ரைஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிற அன்றைக்கி, டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற அன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பாஸ்மதி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அது லைக் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டர்மரிக் போட்டு வச்சுருவேன். ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பார்த்து பேசுகிறனால எனக்கு எங்கே பார்த்து பேசணும்னு தெரியல. இங்கே பார்த்தா உங்களை பார்க்குற மாதிரி இருக்கா, சென்டரில் பார்த்தா உங்களை பார்க்குற மாதிரி இருக்கா? ஐ திங்க் இங்கே தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் கேமராவை. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணுறேன். ஓகே, யா. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றது கஷ்டம் கிடையாது, ஹெல்த்தியாக குக் பண்ணுறது கஷ்டம் கிடையாது, அண்ட் அது காஸ்ட்லியும் கிடையாது. அதெல்லாம் சும்மா நம்ம சொல்கிறது. நம்ம வெளியில் போயிட்டு ஒரு பர்கர், ஒரு பீட்சா அது சாப்பிட்டாலே ஈஸியாக 2 பேருக்கு வந்து 1000 அந்த மாதிரி ஆகுது. பட் நீங்கள் டெய்லியும் வெஜிடபிள்ஸ் வாங்கி சிக்கன் வாங்கி சமைச்சா கூட அவ்வளோ வராது. ஆனால் ஜஸ்ட் நம்ம அதை பண்ணணும். ஸோ ரெசிபீஸ் எப்பவுமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஆப்வியஸ்லி ஸ்பெஷல் ரெசிபீஸ் நம்ம பண்ணலாம், பட் மற்ற டேஸில் சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ, ஹெல்த்தியாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். டோன்ட் ஈட் ஃபார் வாட் யூ வாண்ட், ஈட் ஃபார் வாட் யுவர் பாடி நீட்ஸ் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிப்பேன் எப்போல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு நினைக்கிறேனோ. ஸோ உங்களுக்கும் இது கரெக்டுன்னு படும்னு நினைக்கிறேன். ஸோ காய்கறி ரெடியாக இருக்குது, வெங்காயம் தக்காளி ரெடியாக இருக்குது, வெங்காயம் தக்காளி ரெடியாக இருக்குது, அரிசி ஊற வச்சாச்சு, ரெட் அரிசி, அண்ட் சிக்கன் இஸ் ஆல்சோ ரெடி. உங்களுக்கு எப்படி சமைக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஆனால் ரொம்ப நேரம் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, குயிக்காகவும் சமைக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக அதில் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் இருந்தால் ஐ வில் பி ஹாப்பி. அண்ட் நான் வந்து முதல்லேருந்தே ரொம்ப ஹெல்த்தியாலாம் சாப்பிட மாட்டேன். அட் த ஏஜ் ஆஃப் மை 23-22 தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பித்தேன். லைக் எது சாப்பிட்டா ஹெல்தி, கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன், எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போது நானே சமைப்பேன். ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சமைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சமைக்கிறது கஷ்டம்தான். எப்போ அப்படின்னா, எனக்கு இதுதான் வேணும், இதுதான் நம்ம வீட்டோட பாரம்பரியம், இதுதான் சமைக்கணும், இத்தனை வகையான சமையல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா கஷ்டம். ஆனால் ஹெல்த்தியாக சமைக்கிறது கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ரெசிபி க்யூரேட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் டெய்லி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் பேச்சுலர் இல்லைனா வந்து இன்னும் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கீங்க, இல்லை ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிம்பிளான ரெசிபீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பசி வரதுக்கு முன்னாடியே சமைச்சு வச்சுருங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பட் இன்றைக்கி நான் ஜிம் போனதே லேட் தான். அண்ட் மதியானம் இப்போ லாகின் பண்ணணும் என்னோடய ஒர்க்கு. ஸோ நம்ம சீக்கிரமாக சமைக்கலாம். நான் அந்த கிளிப்ஸை காமிக்கிறேன். ஸ்டார்டிங் மை குக்கிங். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சமாக ஆயில், நான் வந்து மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சமாக விட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், ginger garlic paste, நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் அண்ட் கேரட் நான் ஆட் பண்ணுறேன். டெய்லியும் இந்த ரெசிபியை கூட ஃபாலோ பண்ணலாம், சேம் ரெசிபி, ஏன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் என்னென்னா டெய்லி வெஜிடபிள்ஸை மாற்றுங்க, ஏன்னா ஒரே விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் கிடைக்கக்கூடாது, நம்ம எல்லாமே மாற்றி மாற்றி சாப்பிடணும். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், இதையும் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கரம் மசாலா, நான் வீட்லேயும் மசாலா சம்டைம்ஸ் அரைப்பேன், பட் கடையில் இருக்கிறதும் நான் வாங்குவேன். ஸோ கரம் மசாலா போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கோங்க. நான் அவ்வளோ ஆயில் ஆட் பண்ணல, அதனால தான் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது, பட் எதுவும் ஆகாது. நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய ஃபேவரட் பார்ட், ஆடிங் சிக்கன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த ரெட் ரைஸ், அது ஆல்ரெடி ட்ரிங்கிங் வாட்டர் தான் ஊற வச்சனால அப்படியே அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வரணும். அந்த கொதி வந்துருச்சு அப்படின்னா குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு 5 விசில், தென் சாப்பாடு ரெடி. நீங்கள் என்ன வேணாலும் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வ்ளாக்ஸ் சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிலாஸ் வர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ கிரேட் டே. See you soon in next verse.